கடந்து செல்வோம். 20-25 நிமிடங்கள் மட்டும் நான் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க போகிறேன். 3 வசனங்கள் கடைசியாக நாம் சிந்திக்கக்கூடியவை, கடைசியாக நாம் நம்மை சரி செய்து கொள்கிறதான 3 வசனங்கள். 7 வசனங்கள் இருக்கிறது. 3 வசனங்களை மட்டும் 3 வசனங்கள்லிருந்து சில காரியங்களை, கிட்டத்தட்ட ஒரு 13 காரியங்களை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவாராக. கடைசியாக வருடத்தின் கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம். கடைசி நாட்களில் எப்பொழுதும் ஜெபம் பண்ணோம். கடைசி நாட்களில் இன்னும் அதிகமாக என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். இன்னும் அதிகமாய் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரோடு கூட நெருங்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு புதிய வருடத்தில் என்ன ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார் என்பதை சிந்திக்க வேண்டும். 2 உபவாச ஜெபத்திலையும் சில வசனங்களை வந்தவர்களுக்கு நான் சொன்னேன். அந்த வசனத்தின் படிகாரம் தேவனுக்கும் நமக்கும் உறவு சரியா இருக்கிறதா, தேவனுக்கும் நமக்கும் அந்த தொடர்பு சரியா இருக்கிறதா அப்படிங்கிறத நீங்க சிந்திக்கணும். கடந்த எக்ஸாம் நடக்கும்போது ஒரு 10 ஜெனரல் கொஸ்டினை கொடுத்துட்டு போயிருந்தேன். இந்த ஜெனரல் கொஸ்டின் எதற்காக அப்படின்னா, சபையை குறித்த உங்களுடைய தரிசனம் என்ன? சும்மா ஆராதனைக்கு வரும், சும்மா ஆராதனைக்கு போகிறோம், ஏதோ இல்லை. நம் ஒவ்வொருவருக்கும் சபையை குறித்த தரிசனம் இருக்கவே வேண்டும். அல்லேலூயா. தரிசனம் இல்லை என்றால் ஜனங்கள் சீர்கெட்டு போயிடுவார்கள். தரிசனத்தோடு கூட சபையில் இருக்கும்போது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. அதனால் என் அன்பு தேவனுடைய சின்னமே, தேவனுடைய பிள்ளைகளே, கடைசியாக நாம் சிந்திக்கக்கூடிய 13 காரியங்கள், 13 காரியங்கள் சொல்லப்படுகிறது. ஒரே வசனத்தில் 8 காரியங்கள், இன்னொரு வசனத்தில் 13 காரியங்கள். அப்புறம் கடைசியாக நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படி பலப்பட வேண்டும் என்கிறதான ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு முன்பதாக கொண்டு வந்து சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. பிலிப்பியர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் 8 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசியாக சகோதரரே. உடனே சகோதரிகள் யோசிப்பாங்க, கடைசியாக சகோதரிகளே என்று சொல்லப்படலை, அதனால அது எங்களுக்கு இல்லைன்னு நினைக்காதீங்க. கடைசியாக விசுவாசிகளே. நான் சொல்றேன், கடைசியாக யாருகளே? விசுவாசிகளே. ஏன்னா கடைசியாய் நாம் வந்திருக்கிறோம். இந்த கடைசியாய் வந்திருக்கிறத நாம் இப்படியே இருந்து ஒரு புது வருடத்திற்குள் போவதை பார்க்கலாம். நாம் ஆசீர்வதிக்கப்பட ஒரு புது வருடத்திற்குள் நுழைவது நமக்கு ஒரு ஆசீர்வாதமா என்ன செய்யும்? இருக்கும். கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, முதலாவது எவைகளை சிந்திக்க வேண்டும் என்றால், 8வது அந்த 8 காரியங்களுக்கு கீழே சொல்லப்பட்டிருக்கிறது, இவைகளையே என்ன செய்யுங்கள்? சிந்தித்து கொண்டிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். வாகனத்தில் வரும்போது தான் இந்த வசனங்களை கர்த்தர் கொடுத்தாரு. அப்பா, கடைசி நாட்களில் வந்துட்டோமே, கடைசி நாட்களில் வந்த நாங்கள் என்ன செய்யணும்? அப்படி சிந்திக்கும் போது கடைசியாக சகோதரர்களே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, வரப்போகிற புதிய ஆண்டில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் நமக்கு வரணும்னா நம்ம கொஞ்சத்துலையும் எப்படி இருக்கணும்? உண்மையா என்ன செய்யணும்? இருக்கணும். நேற்றைக்கு நாங்கள் பேசிட்டு இருக்கும்போதே பேசினதான காரியம் என்ன? உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை என்ன செய்வான்? பெறுவான். அப்போ பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் வராமல் இருப்பதற்கு காரணம் உண்மையற்ற தன்மையா இருந்திருக்கலாம். உண்மையற்ற தன்மையை நாம் மாற்றிக்கொள்ளும் போது நமக்கு பரிபூர்ண ஆசீர்வாதம் என்ன செய்கிறது? வருகிறது. உண்மையுள்ளவைகள் எவைகளோ, எவைகளோ. 2வது ஒழுக்கமுடையவர்கள் எவர்களோ. நம்முடைய சபையில ஒழுக்கத்தை நான் அடிக்கடி சொல்லுவேன். பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை அடிக்கடி சொல்லுவேன். உலகத்துல எந்த பைபிள் காலேஜுக்கு போட்டாலும் நம்ம பைபிள் காலேஜில் இருக்கிற ஒழுக்கம் வேற எங்கேயும் இருக்காது.
பெண்களுக்கு தனியாக கிளாஸ் நடக்கு, ஆண்களுக்கு தனியாக கிளாஸ் நடக்கு. பெண்கள் தனியாய் தங்கியிருக்கிறார்கள், ஆண்கள் தனியாக இருக்கிறார்கள். பெண்களுடைய கல்லூரியில் முடிஞ்ச உடனே நேர டாமன்ட்ரிக்கு போயிடணும். லைப்ரரிக்கு என்ன செஞ்சிடணும், இங்கே நின்று அங்கே நின்று என்ன செய்ய முடியாது. 6:30 வரும்போதும் கரெக்டாக வரணும், கரெக்டாக போயிடணும். ஒழுக்கம். ஏன்னா ஆண்டவர் நம்மிடத்தில் ஒப்பு கொடுத்துட்டாரு. அவங்கள ஒழுக்கமாக என்ன செய்யணும், வளர்க்க வேண்டும். ஒழுக்கமாக என்ன செய்யணும், வளர்க்க. அதனால்தான் சில பிள்ளைகளை சில பையங்களை டக்குன்னு ஏதாவது சொல்லிடுது. எங்களுடைய ஆவிக்குரிய தகப்பனார் எங்களை ஒழுக்கமாய் வளர்த்தது போல உங்களையும் ஒழுக்கமாய் வளர்க்க வேண்டும் என்றுதான் பிரயாசப்படுகிறோம். அல்லேலூயா, பிரயாசப்படுகிறோம். அப்போ ஒன்று உண்மை உள்ளவைகள் அவைகளோ, 2 ஒழுக்கம் உள்ளவைகள் அவைகளோ. நமக்குள்ள ஒரு ஒழுக்க கேடு வரக்கூடாது. நமக்குள்ள என்ன கேடு வரக்கூடாது, ஒழுக்க கேடு வரக்கூடாது. நான் இந்த சஃபாரி எப்படி போட்டிருக்க, இந்த சஃபாரி ரெண்டையும் கலத்திட்டு கையை இப்படி விட்டு பின்னால் பட்டன் மாட்டினா எப்படி இருக்கும் சொல்லுங்களா? எப்படி இருக்கும்? பார்க்கறதுக்கு ஆக்கு வேடா இருக்கும். அப்படிதானே? பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும், ஆக்கு வேடா இருக்கும். அதே போல தான் போடக்கூடிய வஸ்திரத்தை ஒழுங்கா போடும். கோட்டைக்கார மாதிரி முட்டில் கிழிச்சு போட்டுக்கிட்டு கையில் கிழிச்சு போட்டுட்டு அதெல்லாம் செய்யக்கூடாது. பொம்பளை பிள்ளைகளுக்கு நீங்கள் ட்ரெஸ் எடுக்கும்போது கையில்லாத ட்ரெஸ் எடுக்கக்கூடாது. கையில்லாத ட்ரெஸ் என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது. பிள்ளைகள் விரும்ப தான் செய்யும், பிள்ளைகள் கேட்க தான் செய்யும். பாஸ்டர் உங்கள் காலம் முடிஞ்சிச்சு, இது எங்கள் காலம். வேதவசனம் முடியலையே, வேதவசனம் என்ன செய்யல, முடியலையே. வேதவசனம் அந்த ஒழுக்கத்தை என்ன செய்கிறது, சொல்லி கொடுக்கிறது. அது சின்ன வயசுலேருந்தே இந்த பிள்ளைகளை நீங்கள் ஒழுக்கமாய் வளர்க்க வேண்டும். 3வது நீதி உள்ளவைகள் அவைகளோ. இதுவரைக்கும் நம்ம நீதியாக நடந்திருக்கிறோமா, அநீதி ஏதாவது காணப்பட்டிருக்கிறதா, அதான் அறிக்கை சிந்தி. வேதம் சொல்கிறது, நீதி உள்ளவன் இன்னும் என்ன செய்யட்டும், அநீதி உள்ளவன் இன்னும் என்ன செய்யட்டும். நம்ம எந்த வரிசையில் இருக்கிறோம் அப்படிங்கிறத சிந்திக்க வேண்டும். 4வது கற்புள்ளவைகள் அவைகளோ. இதான் ரொம்ப முக்கியம். கற்புள்ளை வாலிப பையங்களுக்கும் வாலிப பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொள்கிறதான வார்த்தை கற்புள்ளவைகள் அவைகளோ. 1 தீமோத்தேயு 4:12 வசனத்துல இளமையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இளமையை குறித்து சொல்லும்போது நம்முடைய சபையில அந்த கற்புள்ளதான ஒரு மாதிரியான ஜீவியம் செய்ய வேண்டும். உன் இளமையை குறித்து இப்ப நான் எலமெண்ட் சொல்ல முடியுமா, சொல்லுங்களேன். நான் எலமெண்ட் சொன்னா நீங்க எல்லாரையும் கல்ல கொண்டு எறிஞ்சு விடுவீங்க. அந்தந்த ஸ்டேஜுக்கு தகுந்தாப்புல வேதாகமத்துல இருக்கு. நேற்றைக்கு கூட உபவாச ஜெபத்துல 1 பேதுருவின் புஸ்தகத்தில் எடுக்கும்போது மூப்பர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, இளைஞர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, சகோதரர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறதுங்கிறதான வசனத்தை எடுத்து நான் என்ன செய்தேன், ஒரே அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இப்ப இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கடைசியா எதையும் சொல்லப்பட்டிருக்கு. ஆமா, வாலிப பையங்களே வாலிப பிள்ளைகளே, உங்களை யாரும் அசட்டை பண்ணக்கூடாது. புரியுதா? யாரும் என்ன செய்யக்கூடாது, அசட்டை பண்ணக்கூடாது. உன்னுடைய கற்பு ரொம்ப முக்கியம். கற்பை நீ இழந்துட்டனா அது ரொம்ப அசிங்கம், அது ரொம்ப அசிங்கம். அதனால சின்ன வயசுல இருந்து எல்லாரோடையும் பேசணும், எல்லாரோடையும் அன்பா இருக்கணும். ஆனா தன்னை தொட்டு பேசுவதற்கு இன்னொரு பாலினத்தோடு கூட அணுகக்கூடாது. எனக்கு எல்லாரும் பிள்ளைகள் தான். பிள்ளைகள்னு உங்க மேல வந்து தோல்ல கையை போட்டுட்டு அணைச்சா எப்படி இருக்கும் சொல்ல, அரிச்சொல்லி சொல்ல, நீ பிள்ளை தானே. எனக்கு அவள் அடிக்கடி நான் அவளுக்கு ஏதாவது மெசேஜ் போட்டோம்னா, அவள் பிள்ளைக்கு பிறந்த நாள் கல்யாண நாளுக்கு மெசேஜ் போட்டால் தேங்க்யூ அப்பான்னு தான் சொல்லி போட்டு விடுவான்.
தேங்க்யூ பாஸ்டர்னு போட மாட்டான். அப்போ என் பிள்ளை நினைச்சு தோல்ல கையை போட்டோம்னா பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க? பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்கும்? டிஸ்டன்ஸ் கீப் பண்ணி தான் ஆகணும். நாங்க அப்படிதான் வளர்ந்துருக்கிறோம். டிஸ்டன்ஸ் என்ன செய்யணும்? கீப் பண்ணணும். கற்புள்ள கரெக்டா என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். சும்மா தொட்டு அடிச்சு பேசி விளையாடுகிறதான எண்ணங்கள் இருக்கக்கூடாது. எண்ணங்கள் என்ன செய்யக்கூடாது? ஏன்னா இதை சிந்திக்கணும். கடைசியா நம்ம இந்த வருஷத்துல 362 நாள் கடந்து வந்திருக்கிறோம். 362 நாள்ல நம்முடைய கற்பை இழந்திருக்கிறோமா? தேவையில்லாமல் யாருடைய கரமும் நம்ம மேல் என்ன செய்யக்கூடாது? சொல்ல மாட்டீங்க, நீங்க சொல்ல மாட்டீங்க. எல்லாருக்கையும் என் மேல பட்டாதான் பாஸ்டர் எனக்கு சொகுசா இருக்கும்னா நரகம்தான் அந்த சொகுசை அனுபவிக்கும். அதை மறந்துடாதீங்க. அந்த சொகுசை எங்க தான் அனுபவிக்க முடியும்? நரகத்துல தான் அனுபவிக்க முடியும், பரலோகத்தை அனுபவிக்க முடியாது. ஆயினால் என் அன்பு தேவனுடைய சின்னமே, கடைசியாய் நீங்கள் சிந்திக்க இருக்கிறது கற்புள்ளவைகள் எவைகளோ. உலகத்திலே சிறந்தது என்ன தெரியுமா? உங்களுடைய கற்பை நீங்கள் காப்பாற்றிக் கொள்கிறது தான் உலகத்திலே சிறந்த பண்பு. அல்லேலூயா. உலகத்திலே சிறந்த பண்பு கற்புள்ளவைகள் எவைகளோ. 5வது அன்புள்ளவைகள் எவைகளோ. அன்பா இருக்கும். பிள்ளைகளே கிறிஸ்துமஸ் ட்ராமாவில் என்ன சொன்னாங்க? அப்போ நான் நினைச்சுக்கிட்டேன் என் மேல எவ்வளவு அன்பா இருக்காங்கன்ட்டு. எவ்வளவு அன்பா இருக்காங்க, அதுலயும் சேகையோடு இந்த உட்கார்ந்துருக்காருக்கு பாஸ்டர் அப்படின்னாங்களா? எப்படி இருக்கும்? அதனால் உண்மையிலே நான் ஏற்றுக்கொண்டது என்னன்னா, இப்படியாவது சொல்லி அவங்க செல்லையும் சபைக்கு லேட்டா வராமலே இருந்தா ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த எண்ணம் தான் எனக்குள்ள வந்துச்சே தவிர, சும்மா பிள்ளைகள்கிட்ட சொல்லிக்கிட்டேன், என்னைய வாங்குன்னு வாங்கிட்டீங்கன்னு சொல்லிக்கிட்டேனே தவிர அதை குறித்ததான எண்ணமே எனக்கு இல்லை. அன்புள்ளவைகள் எவைகளோ அன்போடு கூட நடக்கும். பெரிய பாஸ்டர் சொல்லுவாங்க, 10 வயசு பொம்பளை பிள்ளை தாண்டிட்டுனா தொட்டு பேசாதன்ற. எத்தனை வயசு? ஆமா, எங்களுக்கு நல்ல ஞாபகத்தில் இருக்கு. ஏன்னா ஹாஸ்டல்ல 200 பொம்பளை பிள்ளைகள் இருக்காங்க. எல்லாம் அண்ணன்ட்டு வரதான் செய்யும். அடிக்கடி சொல்லுவாங்க, எப்படி ஒரு மாசத்துக்கு ஒருக்காவா இல்ல 10 வயசு தாண்டிட்டு அந்த பிள்ளையை தொடக்கூடாதுடா அப்படிமா. ஏன் நம்மை அவர்களுக்கு மாதிரியாக என்ன செய்ய வேண்டும்? வைக்க வேண்டும். அப்போ அன்புள்ளவைகள் எவைகளோ. 6வது நற்கீர்த்தி எதுவோ. நல்ல பண்புகள் நம்மிடத்திலிருந்து வெளிப்படும். அவங்கள என்னை எல்லாரும் நிறைய பேர் சொல்லுவாங்க, அவர் கோபக்காரையா. அவர் யாரு? என்னைய நிறைய பேர் சொல்றதை நான் கேட்டிருக்கேன். அவர் கட் அண்ட் ரைட்டா இருப்பாரியா. அவர் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனா சபை நல்லா இருக்கும் அப்படிம்பாங்க. சபை நல்லா இருக்கும், வைக்கப்படப்பு மாதிரி வந்து குமிஞ்சிரும். ஆனா பரலோகத்துக்கு போகணும்ல, அதுக்கு கொஞ்சம் கண்டிப்பு இருந்தால்தான் நல்லது. அதற்கு கொஞ்சம் கண்டிப்பு இருந்தாதான் நல்லது. கடிந்து புத்தி சொல்லுன்னு தான் பைபிள்ல இருக்கு. அதனால சிலருக்கு நம்மளை பிடிக்காது. பிடிக்கட்டாலும் பரவாயில்லை, அவங்ககிட்ட இருந்து நற்கீர்த்தி வர வேண்டும். என்ன கீர்த்தி வரணும்? நற்கீர்த்தி என்ன செய்யணும்? வர வேண்டும். நல்ல கீர்த்திகள் என்ன செய்யணும்? வரணும். நல்ல கீர்த்திகள் வரணும். 7வது புண்ணியம் எதுவோ. 7வது புண்ணியம். ஏழைகளுக்கு இறங்கணும். ஏழைகளுக்கு என்ன செய்யணும்? இறங்கணும். ஏழைகளுக்கு இறங்குகிறவன், எல்லாரும் சொல்லுங்க, ஏழைகளுக்கு இறங்கிறவன். கொடுத்திருக்கீங்களா? ஏழைகளுக்கு கொடுத்திருக்கீங்களா? அதான் புண்ணியம். அதுதான் என்னது? புண்ணியம். 8வது புகழ் எதுவோ. நம்முடைய பேரை கெடுக்கக்கூடிய எந்த வேலையும் நம்ம செய்யக்கூடாது. நம்முடைய பேரை கெடுக்கக்கூடிய எந்த காரியத்தையும் நம்ம என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. புகழ் எதுவோ.
புகழ் எதுவோ. அங்க ரூத்துக்கு திருமணம் நடக்கும்போது போவாஸ் அவரை ஏற்றுக்கொள்ளும் போது 4ஆம் அதிகாரத்துல, ரூத் 4ஆம் அதிகாரத்துல கூடி வந்த ஒளிமுக வாசல்ல வந்ததான எல்லாரும் சேர்ந்து அவர்களை வாழ்த்துகிறார்கள். அவர்களை என்ன செய்கிறார்கள்? வாழ்த்துகிறார்கள். எப்படி வாழ்த்துகிறார்கள்? இஸ்ரவேலை கட்டுவித்த ஸ்திரீகளைப் போல, முற்பிதாக்களைப் போல உன்னுடைய பெயர் கர்த்தர் உன்னை. எதுக்கு இதை சொல்றாங்க அப்படின்னா, யாக்கோபு புகழ் பெற்றிருந்தான். யாக்கோபுக்கு பின்னாலதான் போவாஸ் வரா. அப்போ உன்னுடைய பேரை கர்த்தர் பெரிதாக்குவாராக. அல்லேலூயா. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல நீங்க பார்ப்பீங்கன்னா, ஆண்டவர் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல பார்ப்பீங்கன்னா, ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கும் போது ஒரு காரியத்தை சொல்றாரு. உன் பேரை என்ன செய்வேன்? பெருமைப்படுத்த. ஆண்டவரே அந்த புகழை கொண்டு வருவார். தேவனே அந்த புகழை என்ன செய்வார்? கொண்டு வருவார். இவைகளையே நீங்கள் என்ன செய்யுங்கள்? இவைகளையே நீங்கள் என்ன செய்யுங்க? 1 உண்மை, 2 ஒழுக்கம், 3 நீதி, 4 கற்பு, 5 அன்பு, 6 நற்கீர்த்தி, 7 புண்ணியம், 8 புகழ். 9வது இன்னொரு வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல, அதுல கடைசியாக இவைகளை சிந்தித்துக் கொண்டிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசியாக சகோதரரே, கொஞ்சம் பொறுமா, கடைசியாக சகோதரரே என்று ஆரம்பித்து இதுல என்ன முடிவு வருகிறது என்றால், தேவன் உங்களோட கூட இருப்பாராக. அப்போ ஒண்ணு சிந்திக்க சொல்லுது. தேவன் நம்மோடு கூட இருக்க என்ன செய்கிறது? சிந்திக்க சொல்லுது. 2 தேவன் நம்மோடு கூட இருக்க 5 காரியங்களை செய்ய சொல்கிறது. 1 9வது சந்தோஷமா இருங்க. எப்பொழுது எப்படி இருங்க? சந்தோஷமா. பவுல் அதை அடிக்கடி சொல்றாரு. பிலிப்பியர்ல சொல்றாரு, சந்தோஷமா இருங்கள் என்று. வேதனையான காரியங்கள் வரதான் செய்யும். அந்த நேரத்தில் புலம்பி தவிச்சுட்டு தூரத்துக்கு போட்டுட்டு அடுத்தப்பல நம்ம எப்படி ஆயிரணும்? சந்தோஷமா இருங்க. எப்படி இருங்க? சந்தோஷமா இருங்க. எல்லா சூழ்நிலைகளையும் சந்தோஷமா இருங்க. எல்லா சூழ்நிலைகளையும் எப்படி இருங்க? 9வது சந்தோஷமா இருங்க. 10வது நற்சீர் பொருந்துங்கள். யாரிடத்திலேயாவது உங்களுக்கு பகைகள் காணப்பட்டால் அவரிடத்துல நற்சீர் என்ன செய்யுங்கள்? பொருந்துங்கள். அதுதான் நான் போன வாரத்தில் சொன்னேன். ஒரு கட்டத்தில் இவருடைய அம்மா போன டிசம்பர் மாதம் நாங்கள் அவங்க வீட்டுக்கு போயிருக்கும்போது அவங்க அம்மா கையை பிடிச்சிட்டு, ஐயா ஒரு காரியத்தை என்ன செய்யணும்? மன்னிக்கணும் அப்படின்ட்டு சொன்னாங்க. என்னம்மா அப்படின்னு? அப்படிலாம் ஒன்றும் இல்லையா என்ன? அப்படிலாம் ஒன்றும் இல்லையா அப்படின்னு? ஏன்னா நான் அவங்களோட சாதாரணமாக பேசிட்டு தான் இருக்கிறேன். அன்னைக்கு அடக்காரங்களையும் கூட நான் சொன்னேன், இன்னைக்கு அவர்களுடைய பிறந்த தினம். வேற யாரும் சொல்ல, நெஜோடு நான் தான் சொன்னேன். இன்னைக்கு அவர்களுடைய பிறந்த தினம். கரெக்டாக 9 மணிக்கு நான் ஃபோன் போடுவேன். ஐயா ஜோம் பண்ணுங்க பாரு. என்னையோட 10 வயசு மூப்பு. என்னையே தான் ஜோம் பண்ண சொல்லாரு. மற்ற நேரங்கள் நான் எப்போ போனாலும் அவங்க வீட்டை விட்டு வெளியில வரும்போது ஐயா தான் ஜோம் பண்ணி அனுப்புவார். இந்த திருப்பு நான் வீட்டை விட்டு வெளியில வரும்போது இந்த வார்த்தையை நான் சொல்லிட்டு வந்துட்டேன். எதற்காக சொல்றேன்னா, நமக்குள்ள கெட்ட சீர் இருக்கக்கூடாது. என்னது இருக்கக்கூடாது? கெட்ட சீர்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவேன். அப்படின்னா, ஒரு பொண்ணு வேதனை இருக்குதுன்னா உள்ள என்னது இருக்கு?
இரத்தமும் நீரும் கலந்த ஜலம். ஏசாயா 1ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்க்கும்போது அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 1ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்ட உடம்பெல்லாம் எப்படி இருக்கிறது? அப்போ நற்சீர் இல்லைன்னா நம்ம எவ்வளவுதான் வேதம் வாசிக்கலாம், ஜெபிக்கலாம். நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், ஏன்ட தப்பு இருந்தால் நான் போய் மன்னிப்பு கேட்டுருவேன். ஆனால் என்கிட்ட தப்பு இல்லைன்னா என் பாட்டில் இருப்பேன். அதானே? என்கிட்ட தப்பு இல்லைன்னா என் பாட்டில் என்ன செய்வேன்? இருப்பேன். அதை பற்றி நான் ஏன்னா நம்ம வந்து சரியாயிட்டோம். வாழ்க்கையில் நடந்ததான காரியங்கள், நற்சீர் பொருந்தங்கள். சரி, 11வது ஆறுதல் அடையுங்கள். உள்ளம் குழம்ப கூடாது. தேவ வசனத்தினால் உண்டான ஆறுதல். தேவ வசனத்தினால நமக்கு என்னது இருக்கு? ஆறுதல் அடையுங்கள். 12வது ஏக சிந்தையாயிருங்கள். ஏக சிந்தையாய் என்ன செய்யுங்க? இருங்க. 13வது சமாதானமாயிருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோட கூட இருப்பார். அப்போ தேவன் நம்மோடு கூட இருக்க சிந்திக்கக்கூடியதை சிந்தித்து சரியாக வேண்டும், செய்யக்கூடியதை செய்து சரியாக வேண்டும். இந்த காரியங்களை சரியில்லாமல் நம்மை ஆக்குறது சாத்தான். சரியில்லாமல் ஆக்குவது சாத்தான். அந்த வசனத்தை சொல்லி முடிக்க போறேன். எபேசியரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10 முதல் 13 வசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசியாக என் சகோதரரே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும். அப்போ இந்த 13 காரியத்தையும் செய்யக்கூடாதபடிக்கு 13 காரியத்திலே நாம் உடன்படக்கூடாதபடிக்கு சாத்தான் சில தந்திரங்களை என்ன செய்திருக்கிறான் சொல்லி, சாத்தான் சில காரியங்களை சொல்லி யார் மூலமாவது சொல்லுவான். அதுக்கு நம்ம இடம் கொடுக்கூடாது. அதுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்க கூடாது. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, நமக்கு மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. நம்முடைய போராட்டம் மாம்சமானவர்களோடு கூட இருக்கக்கூடாது. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும். அப்போ கடைசியாக நாம் கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுவதற்கு எதுக்கு ஆண்டவர் பலப்பட சொல்றாருன்னா, 4 ஆவிகளை எதிர்க்க. 4 ஆவிகளை எதிர்க்க. ஒன்று என்ன? துரைத்தனங்கள். 2வது அதிகாரங்கள். 3வது இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள். 4வது வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. கடைசியாக ஆகையால் தீங்கு நாளிலே இங்க பாருங்க, இந்த பிசாசின் தந்திரங்களுக்கு நம்ம உட்பட்டாச்சுன்னா தீங்கு தான் வரும். தீமை தான் என்ன செய்யும்? வரும். அந்த தீங்குக்கும் தீமைக்கும் எதிர்க்க நாம் திராணியுள்ளவர்களா ஆக வேண்டும் என்றால் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நாம் என்ன செய்யணும்? தரித்து கொள்ள வேண்டும். நாம் தகுதியாகும்படி அல்லட்ட எதிர்க்க திராணி உள்ளவர்களாகும்படி நாம் செய்யக்கூடியது கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலையும் நாம் பலப்பட்டு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்து கொள்வோம் என்றால் இந்த 13 காரியமும் நமக்கு சரியாயிருக்கும். தேவன் நம்மோடு கூட இருப்பார். முழங்கால் படிடுவோமா? ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போமா?
இந்த 13 காரியத்தை உங்களுக்கு முன்பு வைத்திருக்கிறேன். இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. வசனத்தை கேட்கிறவர்களாய் மட்டுமல்ல, வாசிக்கிறவர்களாய் மட்டுமல்ல, அதன்படிகாரம் செய்கிறவர்களாய் இருக்கும்போது சாத்தானுடைய தந்திரங்களுக்கு எதிர்த்து நிற்கிறதான ஒரு சத்துவம் நமக்குள் வருகிறது. சாத்தானுடைய தந்திரங்களுக்கு எதிர்த்து நிற்கிறதான திராணி நமக்குள்ள வருது. இந்த ரெண்டு நமக்குள்ள வரும்போது 13 காரியத்தை நம்ம சிந்தித்து சரியாக்குகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இவைகளை நாம் செய்யும்போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஒரு நிமிடம் கடைசியாக என்று சொல்லப்பட்டதான காரியத்தில் நம்மிடத்தில் ஏதாவது குறைகள் காணப்படும் என்றால், நாம் சரி செய்து கொள்கிறதான காரியங்கள் உண்டு என்றால், அதை சரி செய்து கொள்ளும் போது கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பிசாசின் தந்திரங்களுக்கு எதிர்க்க நம்மை பலப்படுத்தி நம்மை திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் எனக்கு தேவை, தேவனுடைய சத்துவமும் பலனும் எனக்கு தேவை என்று சொல்கிறவர்கள் கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். எங்கள் கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் இரட்சகரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. வருடத்தினுடைய கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம். இந்த கடைசி நாட்களில் எங்களுக்கு சொல்லப்பட்ட வசனத்தை நாங்கள் ஒன்று சிந்திக்கவும், ரெண்டாவது கர்த்தர் எங்களோடு கூட இருக்கவும், ஆண்டவரை சிந்திக்க கூடாதபடியும் கர்த்தர் எங்களோடு கூட இராதபடியும் பிசாசனவன் எந்த உபாய தந்திரங்களை வைத்திருக்கிறானோ அதை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்பட்டு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நாங்கள் தரித்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டியறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். அப்படியே எல்லாம்